بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا شديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியம் மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அன்பும் பேருதவியும் நம்மையெல்லாம் நல்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி நின்று வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கும் நம் எல்லோர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை தவறுகள் செய்யக்கூடிய இயல்புடையவர்களாக படைத்திருக்கின்றான். அதிலும் குறிப்பாக நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம் என்பது பல்வேறு தீமைகள் நிறைந்த காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் எங்கு உற்று நோக்கினாலும் அவனை சுற்றிலும் பாவச் செயல்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு முன் அறிவிப்பு நமக்கெல்லாம் தெரியும். லா யஅதி அலைக்கும் ஸமானுன் இல்லல்லதி பஅதஹு ஷர்ரும் மின்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள், உங்களுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டம் என்பது இதைவிட கடுமையான தீமைகள் நிறைந்த காலகட்டமாக இருக்கும் என்பதாக சொன்னார்கள். ஆட்சி அதிகாரத்திலும் சரி, இன்ன பிற விஷயங்களிலும் சரி, பல்வேறு தீமைகள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் வாழக்கூடிய ஒரு சமுதாயம் வருவார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தி இப்பொழுது பிரதிபலிக்கக்கூடிய வகையில் ஒரு மனிதன் எங்கு திரும்பினாலும் தீமைகள் தான் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னை தீமையில் இருந்து தற்காத்துக் கொள்வது ஒரு மிகப்பெரிய விஷயமாக, ஒரு சவாலான விஷயமாக இருந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதே வேளையில் மனிதனுடைய உள்ளமோ பலகீனமான உள்ளமாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் அதிகமாக கட்டளையிடுவது நன்மையா தீமையா என்று பார்த்தோம்னு சொன்னா, தவறான செயல்களைத்தான் அதிகமாக உள்ளங்கள் ஏவிக்கொண்டே இருக்கிறது. இது மனிதனுடைய யதார்த்தம். எந்த அளவிற்கு சொன்னா, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கூட அவர்களுடைய உள்ளம் குறித்து சொல்கிறார்கள், வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்னன் நஃப்ஸல் அம்மாரத்துன் பிஸ்ஸூ. என்னுடைய உள்ளம் சரியானது என்று நான் என்னை தூய்மையானவன் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் இன்னன் நஃப்ஸல் அம்மாரத்துன் பிஸ்ஸூ, என்னுடைய உள்ளம் இருக்கிறது, அதுவும் கூட அதிகமான தீமைகளைத்தான் ஏவிக்கொண்டே இருக்கிறது. என்றாலும் அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்டுகிறான், அல்லாஹ் எனக்கு கருணை செய்திருக்கிறான். இறைவனுடைய கருணை இல்லை என்று சொன்னால் என்னுடைய உள்ளம் ஏவக்கூடிய தீமைகளையும் நான் செய்து விடுவேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் உள்ளம் என்பது அதிகமான தீமையைத்தான் ஏவிக்கொண்டே இருக்கிறது என்பதாக சொன்னார்களே, இதுதான் யதார்த்தம். இறைவனுடைய தூதர்களாக இருந்தாலும் சரி, உள்ளங்களில் ஷைத்தான் பல்வேறு தீய எண்ணங்களை, தீய செயல்பாடுகளை ஏவிக்கொண்டே இருக்கின்றான் என்பதை நிதர்சனமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உள்ளத்தை பற்றி நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்வோம்.
நம்முடைய உள்ளங்களில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் நன்மையானதாக இருக்கிறதா தீமையானதாக இருக்கிறதா என்று பார்த்தால் பல்வேறு தீய செயல்களைத்தான் நம்முடைய உள்ளங்கள் எண்ணிக்கொண்டே இருக்கிறது என்பதை நிதர்சனமாக ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்தால் இந்த உண்மை விளங்க வரும். அப்படியானால் ஒவ்வொரு மனிதனும் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த கலாச்சார சீர்கேடுகள் நிறைந்த காலகட்டத்தில் அவன் எங்கு நோக்கினாலும் எங்கு திரும்பினாலும் தீமைகள் நிறைந்து காணப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டுமானால் ஒழுக்க ரீதியாக பண்பாடு ரீதியாக இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்க நெறிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டுமானால் அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே சுய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும்னு இஸ்லாம் சொல்லுது. சுய கட்டுப்பாடு, தீமையில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்டுப்பாடும் நம்மை கட்டுப்படுத்தாது. இன்னைக்கு எத்தனையோ குற்றச்செயல் நடக்கத்தான் செய்கிறது. அந்த குற்றச்செயலுக்கு எதிரான நடவடிக்கைகள் தண்டனைகளும் இந்த நாட்டில் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் எவ்வளவு பெரிய தண்டனைகள் இருந்தாலும் கூட குற்றச்செயல்கள் குறைந்திருக்கிறதா கூடிக்கொண்டிருக்கிறதா என்று பார்த்தால் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டேதான் இருக்கிறது. அப்ப எந்த ஒரு நாடும் தன்னுடைய சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி போடக்கூடிய சட்டம் இருக்குது, அதில் எந்த ஒரு மனிதனும் அந்த சட்டத்தின் மூலமாக தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாது. நிதர்சனமா பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் கொலைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது, கற்பழிப்புகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது, திருட்டு வழிப்பறி போன்ற பல்வேறு சமூக விரோத செயல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த தேசத்தில் போடப்படக்கூடிய எந்த ஒரு சட்டமும் அப்படிப்பட்ட குற்றவாளிகளை கட்டுப்படுத்தியதாக அவர்களை பண்படுத்தியதாக நமக்கு தெரியவில்லை. அப்படியானால் இந்த தேசம் போடக்கூடிய சட்டமும் ஒரு மனிதர் இன்னொரு மனிதனுக்கு தன்னுடைய சட்டத்தை சுட்டிக்காட்டி அவனுடைய தவறை சுட்டிக்காட்டி அவனுக்கு செய்யக்கூடிய போதனைகளும் நம்மை திருத்தாது. ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே சுய கட்டுப்பாடோடு தன்னுடைய உள்ளத்தை பாதுகாத்தாலே தவிர இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய கலாச்சார சூழலில் இருந்து ஒவ்வொரு மனிதனும் தன்னை பாதுகாக்க முடியாது என்று சொல்கிறது. அப்ப சுய கட்டுப்பாடு என்பது என்ன அப்படின்னா என்ன? நம்மை நானே கட்டுப்படுத்தணும்னா எப்படி கட்டுப்படுத்துவது? அதற்கான வழிமுறைகள் என்ன? இஸ்லாம் சொல்லி தருகிறது. நம்முடைய உள்ளத்தை பண்படுத்தக்கூடிய, நம்மை நாமே தீமைகளில் இருந்து தற்காத்துக் கொள்ளக்கூடிய பல்வேறு போதனைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. நாம சரி செய்யணும். யாராவது ஒருவர் நம்மை கண்காணிப்பார், நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஆட்கள் நம்ம கண்காணிப்பாங்க, தவறு செய்யும் பொழுது நம்மளை சுட்டி காட்டுவார்கள் என்றெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. எந்த ஒரு நாட்டுடைய சட்டத்திட்டமும் நம்மை பாதுகாக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது. அப்படியானால் நம்மை நாமே பாதுகாக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். எந்த ஒரு சமுதாயமும் அவர்கள் தன்னை தானே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் எண்ணாத வரையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு மாற்றத்தை தரமாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சமுதாயத்தை எப்படி வழி நடத்தினாங்க? தீமைகளில் இருந்து ஒவ்வொரு மனிதனையும் பாதுகாப்பதற்காக அந்த சமுதாயத்தை ஒரு தூய்மையான சமுதாயமாக மாற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் கையாண்ட விதம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கள்கிட்ட இப்படியா பிரச்சாரம் பண்ணாங்க, நீங்களாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலே போதுமானது, எல்லா தவறுகளிலிருந்தும் அது உங்களை பாதுகாக்கும்னு சொன்னாங்கன்னா இல்ல. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட நம்மை நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு ஞானியாலும் எந்த ஒரு மகானாலும் எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்தையும் மாற்ற முடியாது. ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையை தான் சுய கட்டுப்பாட்டை தான் நபி தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் போதனையாக சொன்னாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல வஅன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்க அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னான். ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்யறாங்க. எப்படிப்பட்ட எச்சரிக்கை? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மாத்திரம் சொல்லவில்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்குமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன எச்சரிக்கை என்ன? யா மாஷர குரைஷ், குறைஷி குலத்தார்களே, எல்லாத்தையும் அழைக்கிறாங்க. குறைஷி குலத்தை சார்ந்த எல்லா மக்களையும் அழைக்கிறார்கள். அவர்களுடைய மாமி அழைக்கிறார்கள். அவருடைய சொந்த பந்தங்களில் ஒவ்வொரு மனிதனுடைய பெயரையா சொல்லி சொல்லி அழைக்கிறார்கள். அழைத்து அவங்க சொன்ன செய்தி என்ன தெரியுமா? இஸ்தரு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ, நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களை என்னால் பாதுகாக்க முடியாது. நான் குறைஷ் குலத்தை சார்ந்தவனாக இருக்கலாம், நீங்களும் என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், என்னுடைய உறவினர்களாக இருக்கலாம்,
என்னுடைய சொந்த பந்தமாக இருக்கலாம். நாளை மறுமையில் இறைவனிடத்திலிருந்து உங்களை பாதுகாக்க வேண்டுமானால் நீங்கள் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இஷ்தரு அன்ஃபுஸக்கும் லா உகனி அன்க மினல்லாஹி ஷைஆ. மறுமையில் அல்லாஹ்வுடைய தண்டனையில் இருந்து இந்த உலகத்தில் செய்யக்கூடிய தீமைகளுக்காக இறைவன் ஒரு வேதனை தருகிறார் என்று சொன்னால் அந்த வேதனையில் இருந்து என்னால் உங்களை பாதுகாக்க முடியாது. உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் சொன்னார்கள். தன்னுடைய இரத்த உறவாக இருக்கக்கூடிய குடும்பத்தினர்களுக்கும் சொன்னார்கள். தன்னுடைய ஈரக்குலை என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் இருந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து சொன்னார்கள், யா ஃபாத்திமா பின்த் முஹம்மத், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே, சலீமா ஷிஅத்தி மின் மாலி, என்னுடைய பொருளாதாரத்தை எதை வேண்டுமானாலும் கேள், என்னுடைய சொத்து பத்துகளை எதை வேண்டுமானாலும் கேள், நான் தருகிறேன். லா உகனி அன்கி மினல்லாஹி ஷைஆ, நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன் என்பதற்காக, உங்களுடைய தந்தையாக இருக்கிறேன் என்பதற்காக, இந்த உலகத்தில் நீங்கள் செய்த தவறுக்காக வேண்டி அல்லாஹ் உங்களை தண்டிக்க நேரிட்டால் என்னால் உங்களை பாதுகாக்க முடியாது. அப்ப ஒவ்வொரு மனிதனும் தன்னை தானே சுய கட்டுப்பாடோடு வைத்துக் கொண்டாலே தவிர இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய கலாச்சார சீர்கேட்டில் இருந்து எந்த மனிதனும் தன்னை பாதுகாக்க முடியாது. அப்ப நம்மை கட்டுப்படுத்தணும்னா, நம்ம சுய கட்டுப்பாடோடு இருக்கிறோம்னா இஸ்லாம் அதற்கு என்ன வழிகாட்டலை தருகிறது? இந்த உலகத்தில் நம்மையெல்லாம் ஆட்டி படைக்கக்கூடிய வல்ல இறைவன் ஒவ்வொரு மனிதனையும் உற்று நோக்கி கொண்டு இருக்கின்றான். நம்மளை இறைவன் கண்காணித்துக் கொண்டு இருக்கின்றான். ஏன்னா ஷைத்தான் ஒரு மனிதனை எப்படி வழிகெடுப்பான்னா, அவன் தனிமையை பயன்படுத்துவான். தனிமையை பயன்படுத்தித்தான் ஷைத்தான் ஒவ்வொரு மனிதனையும் வழிகெடுப்பான். ஷைத்தான் குறித்து திருமறை குர்ஆன் பல்வேறு இடங்களில் எச்சரிக்கை செய்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்திர் என்கிற 35வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்பது உண்மையானது. என்ன வாக்குறுதி? இந்த உலகத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது நிலையானது, நிரந்தரமானது. இந்த உலகத்தில் இறைவன் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று மறுமை குறித்து, மன்னரை குறித்து, மௌத்துக்கு பிறகு என்னவெல்லாம் நடக்கும் என்பது குறித்து இறைவன் என்னவெல்லாம் வாக்குறுதி அளிக்கின்றானோ அப்படிப்பட்ட அனைத்து வாக்குறுதியும் உண்மையானது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்தத் துன்யா, உலக வாழ்க்கையில் நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். வலா தகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உங்களை ஏமாற்றக்கூடியவனும் ஏமாற்றி விட வேண்டாம். ஷைத்தான குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஷைத்தான்ங்கிறது மனுஷனை ஏமாற்றுவான், தீமையான செயல்களை நம்முடைய உள்ளத்தில் அதிகமாக ஏற்படுத்துவான். உள்ளத்துல ஏற்படக்கூடிய எண்ணங்கள் இருக்குது, அதற்காக இறைவன் நம்மை தண்டிக்க ஆரம்பித்தார் என்று சொன்னால், தண்டிக்க நாடினான்னு சொன்னால் இந்த உலகத்துல யாருமே தேர முடியாது. எந்த அளவிற்கு சொன்னா, இறைவனுடைய கண்காணிப்புங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய கண் ஜாடை முதல் கொண்டு அவனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் முதல் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப இறைவன் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறான், கண்காணித்துக் கொண்டு இருக்கிறான் என்கின்ற அந்த எண்ணம் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் சுய கட்டுப்பாட்டை தரும். நபி தோழர்கள் சஹாபாக்கள் வாழ்க்கை எடுத்து பாருங்க, அவர்கள் எப்படி இருந்தாங்க? இஸ்லாம் அவர்களுக்கு சென்றடைவதற்கு முன்னால் அவர்களுடைய நிலை என்ன? இது குந்தும் அதான், நீங்கள் எல்லாம் விரோதிகளாக இருந்தீர்கள், மின்ஹா, நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான். உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் இணக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். இஸ்லாம் வர்றதுக்கு முன்னால் அவங்க எப்படி இருந்தாங்க? அதே நிலையில் மரணித்தால் அவர்களுக்கு நரகம் என்று சொல்லத்தக்க அளவிற்கு சமுதாயத்தினுடைய அனைத்து தீமைகளில் மொத்த உருவமாக இருந்தார்கள். இஸ்லாம் அவர்களை பண்படுத்தியது மறுமையினுடைய பயம், இறைவனுடைய பயம், மறுமை சிந்தனை. இதை கொண்டுதான் ஒவ்வொரு நபி தோழர்களும் தங்களை சுய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தாங்க. எந்த அளவிற்கு? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரத்துல் பக்ராவுடைய கடைசியில வரக்கூடிய வசனங்கள்ல ஒரு வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது லில்லாஹி மா ஃபி ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி வ இன் துபது மா ஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ். அதாவது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணமாக இருந்தாலும், அவன் வெளிப்படையாக செயல்படக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும், ரகசியமாக செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் அல்லாஹ் விசாரிப்பான். அல்லாஹ் விசாரிப்பான். அந்த வசனம் இறங்குற மாத்திரத்திலேயே நபி தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நோக்கி போறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இதற்கு பிறகு எங்களால் இந்த இஸ்லாத்தை கடைபிடிக்க இயலாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களை, இறைவன் போதிக்கக்கூடிய இபாதத்துகளை எங்களால் செய்ய இயலாது. ஏன் அவங்க சொல்றாங்க? அல்லாஹ் இப்படி எல்லாம் சொல்லுகிறான்,
நீங்கள் வெளிப்படையாக செய்தாலும் ரகசியமாக செய்தாலும் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணங்களாக இருந்தாலும் அல்லாஹ் விசாரிப்பார் என்று சொன்னால், உள்ளத்துல ஒவ்வொரு நாளும் எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு எண்ணங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதற்கெல்லாம் அல்லாஹ் எங்களை விசாரிக்க நேரிட்டால் என்னுடைய மறுமை நிலை என்ன? அது சஹாபாக்கள் உள்ளத்துல இது ஒரு மிகப்பெரிய கடுமையான ஒரு விஷயமாக இருந்தது. ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, பரக்குவ அலர் ரக்பி, அவர்கள் மண்டியிட்டு நபிகளாருக்கு முன்னால் மண்டியிட்டு அமர்ந்து கொண்டு சொன்னார்கள், ஐய ரசூலுல்லாஹ் குல்லிஃப்னா மினல் அமாலி மா நுதீகு அஸ்ஸலாத வஸ்ஸியாம வல் ஜிஹாத் வஸ்ஸதகா. இனிமே எங்களால தொழுகிறது, நோன்பு இருக்கிறது, ஜிஹாது செய்யறது, தர்மம் செய்யறதெல்லாம் முடியாது. அது செஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்? உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணங்களுக்கு அல்லாஹ் விசாரித்தால் நீ வெளிப்படையாக தொழுது என்ன பயன்? வெளிப்படையாக நன்மை செய்து என்ன பயன்? உள்ளத்துல என்ன ஏற்படத்தான செய்யும், அதை யாராலும் கட்டுப்படுத்த முடியாத என்ற கோணத்துல சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, இனிமேல் எங்களால இந்த இஸ்லாத்துல செயல்பட முடியாது. சொன்ன மாத்திரத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபி தோழர்களுக்கு சொன்னாங்க, அத்துரீதுன அன் தகூலுன கமா கால அஹ்லுல் கிதாபைனி மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்கள் சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லலாம் நினைக்கிறீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? இறைவன் எதை சொன்னாலும் சரிதான், இறைவன் எதை கட்டளையிட்டாலும் சரிதான், சமஅனா வ அஸைனா, நாங்கள் செவியேற்றோம் ஆனா எங்களால செயல்படுத்த முடியாதுன்னு சொன்னாங்க. கேட்கலாம், இறைவன் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் எங்களால் கேட்க முடியும், ஆனா செயல்படுத்த முடியாது. செயல்படுத்த முடியாத அளவிற்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் இறைவன் எங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்று உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த யூத கிறிஸ்தவர்கள் சொன்னது போல நீங்க சொல்ல நினைக்கிறீங்களா? இறைவன் எதை சொன்னாலும் நீங்கள் கட்டுப்பட வேண்டும், நீங்கள் அதற்கு செவிசாய்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பல் கூலு சமஅனா வ அதாஅனா வஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர். இப்படி சொல்லுங்க, நாங்கள் செவியேற்றோம், கட்டுப்பட்டோம், இறைவா எங்களுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு, உன்னிடமே நாங்கள் திரும்ப வர இருக்கிறோம் என்று சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபி தோழர்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லி அனுப்பினார்கள். அதை தொடர்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சூரத்து பக்ராவுடைய கடைசி வசனங்களான ஆமனர் ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன்ங்கற அந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். அந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பிரார்த்தனையும் இவ்வாறு கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான், ரப்பனா லா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா, எங்களுக்கு முன்வாழ்ந்த சமுதாயத்திற்கு நீ ஏற்படுத்திய சுமை போன்று சிரமங்கள் போன்று எங்களுக்கு நீ சிரமத்தை ஏற்படுத்தி விடாதே. ரப்பனா லா துஆஹிதுனா, இறைவா நாங்கள் அதாவது தெரியாமல் செய்த தவறுகளாக செய்த விஷயங்கள், மறதியாக செய்த விஷயங்களுக்காக எங்களை நீ பிடித்து விடாதே என்ற துஆவை உள்ளடக்கிய வசனங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி வைக்கிறான். எதுக்கு சொல்றேன் அந்த சம்பவத்தை? சஹாபாக்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறாங்க. உள்ளத்தில் ஏற்படக்கூடிய விஷயத்திற்கு அல்லாஹ் விசாரிப்பான்னா நம்ம நிலை என்ன? ஆனால் இறைவன் அப்படித்தான் கண்காணிக்கிறான். அதனால இறைவன் கண்டுகொள்ளாமல் இல்லை. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளங்களில் ஏற்படக்கூடிய எண்ண ஓட்டங்கள் முதல் கொண்டு இறைவனின் கண்காணிப்பில் இருக்கிறது. ஆனால் இறைவன் சமுதாயத்திற்கு அல்லாஹ் செய்த ஒரு மிகப்பெரிய பேருபகாரம் என்ன அப்படின்னு சொன்னா, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய விஷயத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை அல்லாஹ் தள்ளுபடி செய்து விட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னல்லாஹ தஜாவஸ லி அன் உம்மத்தி மா வஸ்வஸத் பிஹி சுதூரிஹா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் குறித்த விஷயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை தள்ளுபடி செஞ்சிட்டான். உள்ளத்துல தவறான எண்ணம் ஏற்படுது, பிரதிபலிக்காத வரையிலும் குற்றம் இல்லை, செயல்படுத்தினால் மட்டும்தான் தீமை. ஆனா நன்மை விஷயத்தில் அப்படி இல்லை. நினைச்சால கூலி, ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நாடினாலே அவனுக்கு கூலி கொடுத்து விடுகிறான். அதே வேளையில ஒரு தீமை செய்யணும்னு மனுஷன் அவனுடைய உள்ளத்துல ஒரு எண்ணம் ஏற்படுதுன்னா உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீமையை பதிவு செய்வதில்லை. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்னல்லாஹ தஜாவஸ லி அன் உம்மத்தி மா வஸ்வஸத் பிஹி சுதூருஹா. மனிதனுடைய உள்ளங்கள் ஏற்படக்கூடிய தீய எண்ணங்கள் விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தள்ளுபடி செய்து விட்டான். பாருங்க, நம்முடைய உள்ளம் முதல் கொண்டு அல்லாஹ் கண்காணிக்கிறான்ங்கிற அந்த சிந்தனை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் சதாவும் இருந்தால் சுய கட்டுப்பாடு தானா வரும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான். பாக்குறமா இல்லையா? உலகத்தில் உள்ள மனிதனுடைய கண்டுபிடிப்புக்கு இருக்கக்கூடிய பயம் இறைவன் மீது நமக்கு இல்லை. ஏதாவது ஒரு தீய செயல்கள்ல, சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய அந்த குற்றவாளிகள் பாவிகள்லாம் இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் ஒரு தவறு செய்யணும்னு நினைச்சு ஒரு இடத்துக்கு போறான், கொள்ளை அடிக்கணும்னு நினைச்சு பேங்குக்கு போறான்னு வைங்க, அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா இருக்கிறது, கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு இருக்குது அப்படிங்கிற அதை பார்த்த உடனே சிலவும் பயப்படுவான், அதான் நம்ம மாட்டிக்கிடுவோம். அந்த கண்காணிப்பு கேமரா செயலுக்கு செய்யறதுக்கு வழி என்னன்னு பார்ப்போம்.
அப்படி இருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் ஒரு பயம் இருக்கிறது. இந்த நேரத்தில் போனோம்னு சொன்னா நாம கண்காணிக்கப்படுகிறோம், நாம மாட்டிக்கொள்வோம்ங்கிறது பயம் இருக்குதா இல்லையா? இந்த மனிதனுடைய கண்காணிப்பிற்கு ஒரு மனிதன் சக மனிதர்கள் இப்படி பயப்படுறோம்னு சொன்னா, இறைவன் கண்காணிப்பு என்பது நமக்கு வெளியே வைக்கல. அல்லாஹ் நம்மை கண்காணிக்கக்கூடிய கண்காணிப்பு கருவிகளை நமக்கு வெளியே வைக்கவில்லை, நமக்குள்ளே வச்சிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல இது குறித்து பேசுகிறான். நமக்கு சுய கட்டுப்பாடு வரணும்னா தவறு செய்யாமல், தீமை செய்யாமல், தவறு செய்வதற்கான அனைத்து சந்தர்ப்பங்களும் நமக்கு முன்னால் நிற்கின்ற பொழுது கூட நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை என்ன? இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டு இருக்கிறான். உலகத்தில் எப்பேற்பட்ட தவறு செஞ்சாலும் சரிதான், நாம தப்பிச்சிடலாம். ஏன்னா அப்படித்தான் அந்த உலகமே இருக்கிறது. இன்னைக்கு மனிதனுக்கு மனிதனை போட்டுக்கொண்ட அந்த சட்டத்திட்டங்கள் இருந்து எந்த ஒரு மனிதனையும் பாதுகாக்கவில்லை. ஒரு பாவி கூட நல்லவனாக தீர்ப்பு வாங்கிவிட்டு சென்று விடுகிறான், ஒரு நல்லவன் பாவியாக உள்ளே சென்று விடுகிறான். இது உலகத்தினுடைய நிலை. ஆனால் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மை எவ்வாறு கண்காணிக்கிறான் என்று சொன்னால், நமக்கு உள்ளேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு கண்காணிப்புகளை ஏற்படுத்தி இருப்பதாக திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். சூரத்துல் காஃப் என்கின்ற 50வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். என்ன சொல்கிறான்? அம் யஹ்சபூன அல்லா நஸ்மஉ சிர்ரஹும் வ நஜ்வாஹும். ஒவ்வொரு மனிதனுடைய ரகசியத்தை நாம் என்ன செய்கிறோம்? அறிகிறோம். எந்த அளவிற்கு? இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்றான், இது யதலக்கல் முதலக்கியானி அனில் யமீனி வ அனில் ஷிமாலி கஈது. ஒவ்வொரு மனிதனும் அவன் என்ன பேசலாம்னு சரிதான், அவன் பேசக்கூடிய வார்த்தைகள் முதல் கொண்டு பதிவு செய்யக்கூடிய பதிவாளர்கள், எழுத்தாளர்கள் அவனுக்கு நாம் நியமித்திருக்கிறேன். மா யம்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அவன் எந்த வார்த்தையை முடிஞ்சாலும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். நம்முடைய தோல் புஜங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவர்களை நியமித்திருக்கிறான். நம்ம என்ன செஞ்சாலும், நாம எதை பேசினாலும் ஒவ்வொன்றும் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. எந்த அளவிற்கு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மற்றொரு வசனத்தை சொல்லி காட்டுகிறான், நமக்கு எதிராக நம்முடைய கரம் மறுமையில பேசும், சாட்சி சொல்லும். நம்முடைய தோள்கள் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். மனிதன் கேட்பானா, லிம ஷஹித்தும் அலைனா, ஏன் எங்களுக்கு எதிராக நீ சாட்சி சொல்கிறாய்? மனிதன் தன்னுடைய கரத்திடம் பேசுவான், தன்னுடைய தோளிடம் பேசுவான். இன்னைக்கு அப்படி யாராவது பேசுறாங்க பைத்தியம்ன்றோம். உலகத்துல யாராவது ஒரு ஆளு தனக்குத்தானே பேசிக்கிட்டு போனா பைத்தியக்காரம். தான் கையை பார்த்து நீங்க பேசுறேன்னு சொல்லுவோம், அறிவு கட்ட மூல குளமளவன்னு சொல்லுவோம். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் நடக்கக்கூடிய நிதர்சனமான விஷயத்தை சொல்லி காட்டுகிறான். உலகத்துல என்னவெல்லாம் செஞ்சான் அப்படிங்கிறத ஒவ்வொரு மனிதனுடைய உடல் உறுப்புகளும் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். اليوم نختم على افواههم وتكلمنا ايديهم وتشهد ارجلهم بما كانوا يكسبون. சூரத் யாசீன் அல்லாஹ் சொல்றான், அன்றைய தினத்தில் அவருடைய வாய்க்கு முத்திரையிடப்படும். நக்திம் அலா அஃப்வாஹிஹிம் வதுகல்லிமுனா ஐதீஹிம், அவருடைய கரங்கள் பேசும். வதஷ்ஹது அர்ஜுலுஹும், அவருடைய கால்கள் சாட்சி சொல்லும். எங்கெல்லாம் போனான்? இஸ்லாம் தடுத்த, இறைவன் தடுத்த என்னென்ன தீமைகளை செய்வதற்கு எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் சென்றான், அவருடைய கால்கள் சொல்லும். இஸ்லாம் தடுத்த காரியங்களை இவருடைய கரத்தால் என்னவெல்லாம் செய்தான், அவருடைய கைகள் பேசும், அவருடைய தோள்கள் பேசும். அப்பதான் மனுஷன் கேட்பான், லிம ஷஹித்தும் அலைனா, எங்களுக்கு எதிராகவா நீ சாட்சி சொல்கிறாய்? அப்ப அவைகள் திரும்பவும் சொல்லும், அன்தகன் அல்லாஹ் அல்லதி அன்தக குல்ல ஷை. இப்பொழுது இந்த இடத்தில் எல்லாவற்றையும், உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் பேச வைத்த இறைவன் எங்களையும் பேச வைத்து விட்டான், தடுக்கவே முடியாது. இந்த உணர்வு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்தா தப்பு செய்வானு பாருங்க. நம்மளை யாரும் வெளியில இருந்து யாரும் நம்ம பாதுகாக்க வேண்டியதில்லை, கண்காணிக்க வேண்டியதில்லை. நமக்குள்ளேயே அல்லாஹ் கண்காணிப்பு வைத்திருக்கிறான். இந்த கண்காணிப்பு நம்ம எங்க போனாலும் நம்மளோடய வரும். இந்த சிசிடிவி ஆச்சும் குறிப்பிட்ட இடத்துல தான் வைப்பான், அதாவது கழிவறையில வைக்க மாட்டான். ஒரு மனிதன் தன்னுடைய பெட்ரூம்ல சிசிடிவி வச்சிருப்பான வைக்க மாட்டான். ஏதாவது ஒரு தப்பு செய்யக்கூடிய மோசமான சிந்தனையுடைய வேணா வைக்கலாம். கழிவறைக்கு யாரும் எந்த செய்ய மாட்டான், சிசிடிவி பொருத்த முடியாது, பொருத்த மாட்டான், அவனுடைய பிரைவசி அது. நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தினுடைய கண்காணிப்பு இப்படி என்று சொன்னால், நமக்குள்ளேயே இறைவன் பொருத்தி வைத்திருக்கக்கூடிய கண்காணிப்பு நாம எங்க சென்றாலும் அதை பிரிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட கண்காணிப்பு எல்லாம் நமக்கு வச்சிருக்கிறான்னா, இந்த சிந்தனை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஆழமாக புதைந்திருந்தால் அவன் எவ்வளவு பெரிய சமுதாய சீர்கேடுகள் அவனுக்கு முன்னால் நின்றாலும் சரிதான், தவறு செய்ய பயப்படுவான். இதுதான் நபி தோழர்களை பண்படுத்தியது.
தீமைகளிலிருந்து அவர்கள் தங்களை தற்காத்துக் கொண்டதற்காக வேண்டி, சுய கட்டுப்பாட்டை தங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி அவர்கள் எடுத்த ஆயுதம் கேடயம் என்ன தெரியுமா? இறைவனை பற்றி உண்டான பயம், மறுமையை பற்றி உண்டான பயம். மறுமை, இந்த உலகத்தில் நாம் எதை செய்தாலும் அல்லாஹ் மறுமையில் கொண்டு வந்து விடுவான் என்கின்ற அந்த அச்ச உணர்வு ஒவ்வொரு மனிதரையும் பண்படுத்தியது. அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். நம்ம எந்த ஒரு வியாபாரம் செய்தாலும் சரிதான், தொழில் செய்தாலும் சரிதான், இந்த பொருளாதாரம் நமக்கு ஹலாலா ஹராமா இதெல்லாம் யாருமே இன்னைக்கு பார்க்கறதே இல்லை. காசு பணம் விஷயம் வந்துருச்சுன்னா அவன் மறுமையை மறந்து விடுகிறான், இறை கட்டளைகளை மறந்து விடுகிறான். தனக்கு தேவை பொருளாதாரம். அதனால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாலும் சரி, எத்தனை பேர் ஏமாந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்கின்ற பொருளாதாரம் என்கின்ற ஒற்றை குறிக்கோளோடு செயல்படக்கூடிய மனிதன் ஹலால் ஹராமை பார்ப்பதில்லை. அப்ப இந்த உலகத்தில் பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரிதான், ஒழுக்க ரீதியாக இருந்தாலும் சரிதான், ஒரு மனிதன் தன்னை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இறைவன் சொல்லக்கூடிய ஒரே ஆயுதம், தன்னை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன் ரப்பு ஒருவன் இருக்கின்றான், கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எதை செய்தாலும் அது குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவான் என்கின்ற உணர்வு. சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு பாருங்க. ஹஜ்ஜுக்கு போற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஹஜ்ஜி பயணத்திற்கு செல்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபி தோழர்களை 2 டீமாக பிரிச்சு விடுறாங்க. ஒரு கூட்டம் ஒரு வழியா ஒரு பாதையா போங்க, இன்னொரு கூட்டம் இன்னொரு பாதையா கடல் மார்க்கமாக வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது 2 அணிகளாக நபி தோழர்களை பிரித்து விடுகிறார்கள். அந்த நேரத்தில் அபு கதாதா என்று சொல்லக்கூடிய நபி தோழர் அவங்க சொல்றாங்க, நான் ஒரு அணியோடு சென்று கொண்டு இருக்கிறேன், ஹஜ்ஜிக்காக செல்லக்கூடிய கூட்டத்தோடு நானும் பயணிக்கிறேன். பயணிக்கின்ற பொழுது இஹ்ராம் கட்டக்கூடிய அந்த இடம், அந்த எல்லை வருகின்ற பொழுது எல்லாரும் இஹ்ராம் கட்டினாங்க. நான் இஹ்ராம் அணியாமல் இருந்தேன், இஹ்ராம் நான் அணியல. அப்ப நானும் அந்த பயணத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு காட்டு கழுதை, ஏன்னா அந்த காலத்துல இன்னைக்கு மாதிரியான உணவு விளாண்டு பொருட்கள் எல்லாம் கிடைக்காது. போற இடத்துல எதையாவது வேட்டையாடி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு மாதிரியான ஹோட்டல்கள்லாம் கிடையாது. போற இடத்துல அவங்க எதையாவது வேட்டையாடி சாப்பிடுறது அல்லது கையில கொண்டு போறது இதா இருக்கும். அப்ப என்ன செய்யறாங்கன்னா, நபி தோழர்கள் ஒரு இடத்துல ஒரு காட்டு கழுதை இருக்குது, அதை வேட்டையாடி இவர் என்ன செய்யறாரு, இந்த அபூ கத்தாதா வேட்டையாடுறாங்க. வேட்டையாடி எல்லாருமே அதை சாப்பிடுறாங்க, அந்த இறைச்சியை எல்லாரும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் மற்ற சஹாபாக்கள் எஹ்ராம் அணிஞ்சிருக்கக்கூடியவங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, நம்ம எஹ்ராம் அணிஞ்சிருக்கிறோமே, வேட்டையாடிய பொருள் நம்ம சாப்பிடுறோமே, இது நமக்கு ஹலாலா ஹராமான்னு தெரியலையே என்கின்ற அந்த உணர்வு வந்த மாத்திரத்தில் என்ன செய்யறாங்கன்னா உடனே சாப்பிட்றதை நிறுத்திடுறாங்க. நிறுத்திட்டு எஞ்சி இருக்கக்கூடிய அந்த மீதமாக இருக்கக்கூடிய அந்த இறைச்சியை எடுத்துக்கொண்டு நேரம் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நடந்த விஷயத்தை சொல்றாங்க. நாங்க எல்லாருமே எஹ்ராம் அணிந்திருந்தோம், அபூ கத்தாதா எஹ்ராம்ல இல்ல, அவர் வேட்டையாடிய ஒரு பொருள் இறைச்சி, அதை நாங்க எல்லாம் சாப்பிட்டோம், இது எங்களுக்கு ஹலாலா ஹராமா, இதை நாங்க சாப்பிட்டது சரிதானா அப்படின்னு கேட்கிறாங்க. அபூ கத்தாதாவை அந்த பிராணியை வேட்டையாடுமாறு நீங்க எல்லாரும் பணித்தீங்களா, நீங்க சொன்னீங்களா, நீங்க சொல்லிதான் அவர் வேட்டையாடினாரா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா நீங்க எல்லாரும் இஹ்ராம்ல இருக்கிறீங்க, நீங்க சொன்னதின் அடிப்படையில் அவர் செயல்பட்டாரா அல்லது அவர் சுயமாக செயல்பட்டாரா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல நாங்க ஒண்ணுமே அதை பத்தி சொல்லவே இல்லை, நீங்க எதுவும் செய்கை செஞ்சீங்களா, அதை வேட்டையாடும் போது நீங்கள் ஏதாவது செய்கையாவது காட்டினீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல நாங்க செய்கையாகவும் சொல்லவில்லை, வெளிப்படையாகவும் வேட்டையாடு என்று சொல்லவில்லை, இது அபூ கத்தாதா அவர் சுய விருப்பமாக செய்து கொண்டது என்று சொன்ன மாத்திரத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியானால் அந்த இறைச்சியை எனக்கும் தாங்கன்னு வாங்கி சாப்பிட்டாங்க. இது ஹலால். எந்த அளவிற்கு பாருங்க, இஹ்ராம் அணிந்த நிலையில வேட்டையாடக்கூடாது, என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லி இருக்குது. ஆனா இந்த நபி தோழர்களுக்கு என்ன சந்தேகம்னா, நாம இஹ்ராம்ல இருக்கிறோம், நாம வேட்டையாடல, வேட்டையாடியவர் இஹ்ராம் இல்லாதவர், நமக்கு தரக்கூடிய அந்த இறைச்சி நாம சாப்பிடலாமா கூடாது, இந்த சிந்தனையெல்லாம் ஏன் அவங்களுக்கு வருது? அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுத்திருக்கு, நம்ம செய்யக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாது, செய்தால் மறுமையில் விசாரிக்கப்படுவோம். இந்த உலகத்தில் ஹராமை உட்கொண்டால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இறைவனிடத்துல கையேந்தி என்ன பிரார்த்தனை செய்தாலும் ஒப்புக்கொள்ளப்படாது, பிரார்த்தனைகள் ஒப்புக்கொள்ளப்படாது. ஒரு மனிதனை ஏமாற்றி இறைவன் தடுத்த வகையில் பொருளீட்டக்கூடிய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, அதை உட்கொள்வதன் மூலமாக இந்த உலகியல் ரீதியாக ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய விளைவு அந்த பொருளாதாரத்தில் அபிவிருத்தி ஏற்படாது என்பதை தாண்டி நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணை மன்றத்தில் நாம் நிறுத்தப்படுவோம் என்கின்ற அந்த உணர்வு. இப்படி எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், சஹாபாக்கள் அவருடைய உள்ளத்துல நம்ம தப்பு செஞ்சிடக்கூடாது, பாவம் செஞ்சிடக்கூடாது, ஏதாவது ஒரு தவறான எண்ணங்கள் ஏற்பட்டா கூட இப்படிதான் எனக்கு என்ன ஏற்படுதுன்னு வெளிப்படையா போய் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் போய் சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி எண்ணம்லாம் ஏற்படுது. நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம், ஹன்தலாங்கிற நபி தோழர்
நாஃபக ஹந்தலா, ஹந்தலா நயவஞ்சகன் ஆகிவிட்டார் அப்படி சொல்லிக்கிட்டே வீதியில போறாரு. அது என்ன அபூபக்கர் சித்திக் அவங்க பாக்குறாங்க, நீ ஏன் அப்படி சொல்றீங்க, நீங்க நயவஞ்சகன் ஆயிட்டீங்கன்னு சொல்றீங்க, சுபஹானல்லாஹ் அல்லாஹ் தூய்மையான இவ்வளவு பாரதூரமான வார்த்தை உங்களுக்கு நீங்களாகவே ஏன் சொல்லிக் கொள்கிறீர்கள்? கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, ஹந்தலா அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் இருக்கும் பொழுது அந்த உணர்வு, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பிரச்சாரம், அவங்களுடைய பயானு இதெல்லாம் கேட்கும் பொழுது அப்படியே சொர்க்கத்தை காட்டுற மாதிரி கண்ணுக்கு முன்னால் நிற்கிற மாதிரி ஒரு உணர்வு. நரகத்தை பற்றி பேசுகின்ற பொழுது அதை பற்றி உண்டான ஒரு பய உணர்வு எங்களுக்கு ஏற்படுது. இந்த சிந்தனைங்கிறது பள்ளிவாசல் விட்டு வெளியில வந்துட்டா எங்களுடைய உள்ளத்துல ஏற்படுறது இல்லையே, என்னுடைய குடும்பத்தோட இருக்கும்போது அந்த மாதிரியான சிந்தனை எங்களுக்கு வர்றது இல்லையே. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் இருக்கும் பொழுது ஒரு சிந்தனை, ரசூலுல்லாஹ்வுடைய சபையை விட்டு வெளியே வந்து விட்டால் வேறு ஒரு சிந்தனை, இப்படி சிந்தனை மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்குது. இது நயவஞ்சகத்தனம்னு நினைக்கிறாங்க அவங்க. நயவஞ்சகம்னா அதனுடைய யதார்த்தமான நயவஞ்சகத்தனம்னா என்னன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொண்டதாக நடிப்பது, அதான் நயவஞ்சகத்தனம். ஆனா இவங்க இந்த சிந்தனை மாற்றத்தை கூட நயவஞ்சகத்தனமாக உணர்ந்தார்கள். காரணம் என்ன? நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் தவறாக இருந்தால் இதற்காக நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மை தண்டித்தால் நம்முடைய நிலை என்ன என்கின்ற அந்த உணர்வு அவர்களை பண்படுத்தியது. அப்படியானால் இந்த உலகம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் தவறுகளும் தீமைகளும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நம்மை பாவச் செயலில் இருந்து தற்காத்துக் கொள்ள வேண்டுமானால் நபி தோழர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய பயமும் இறைவனுடைய சிந்தனையும் எல்லா நேரத்திலும் அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான், நமக்குள்ளேயே கண்காணிப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான், நம்முடைய உடலை நமக்கு எதிராக நாளை மறுமையில் சாட்சி சொல்லும் என்கின்ற நிலையில் வைத்திருக்கிறான் என்கின்ற அந்த உணர்வோடு எல்லா நேரமும் செயல்பட்டார்கள். தீமையிலிருந்து தங்களை தாங்களாகவே தடுத்துக் கொண்டார்கள் என்கின்ற அந்த நபி தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நம்முடைய வாழ்க்கையில் பாடமாக பெற்று இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கின்ற இறை உணர்வோடு இறை அச்சத்தோடு வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக உள்ள இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அல்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலகில் ஏற்படக்கூடிய பல்வேறு கலாச்சார சீர்கேடுகள், தவறான செயல்கள், அதிலிருந்து ஒவ்வொரு மனிதனும் தன்னை தானே தற்காத்துக் கொள்ளக்கூடிய சுய கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய ஒழுக்கத்தோடு வாழ வேண்டுமானால் அதற்கு அல்லாஹ்வுடைய உதவி ரொம்ப முக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுய கட்டுப்பாட்டோடு நான் வாழுவதற்கு அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செஞ்சாங்க. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, இறைவா என்னுடைய உள்ளத்தில் தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சத்தை நீ ஏற்படுத்துவாயாக. அதான் நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய நம்மளை பாதுகாக்கக்கூடிய கேடையும் இறையச்சம். அந்த இறையச்சத்தை கேட்கிறாங்க. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, என்னுடைய உள்ளத்தில் நீ இறையச்சத்தை ஏற்படுத்து. வஸக்கிஹா, என் உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்து. எந்த ஒரு மனிதனாலும் எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தவே முடியாது. ஏன்னா உள்ளம்ங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லகல்பு இப்னு ஆதம், ஆதமுடைய மனிதனுடைய உள்ளம் இருக்கிறது, உஸ்புஐனி மின் அஸாபி ரஹ்மான், ரஹ்மானுடைய விரல்களில் 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அல்லாஹ் நான்ல எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்தையும் புரட்டி போட்டு விடுவான். தீமை பாவ செயல்லையே சதாவும் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவனை அல்லாஹ் நாடினான் நன்மையான காரியத்தை செய்யக்கூடியவனாக மாற்றி விடுவான். நன்மையான காரியங்களே சதாவும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவனை அல்லாஹ் நாடினால் பாவியாக மாற்றி விடுவான். அப்ப நம்முடைய உள்ளம்ங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது. அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய ஆற்றல், பக்குவப்படுத்தக்கூடிய ஆற்றல் படைத்த இறைவனான உன்னை தவிர வேறு யாரிடத்திலும் இல்லை. எனவே இறைவா, என் உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்துவாயாக. அந்த ஹைரு மன் ஜக்காஹா, உள்ளங்களை தூய்மைப்படுத்துவதில் நீயே சிறந்தவனாக இருக்கின்றாய். அல்லாஹ்வுடைய தூதர் செய்த பிரார்த்தனை. அதை தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்கிறாங்க. اللهم اني اعوذ بك من علم لا ينفع وقلب لا يخشع ونفس لا تشبع ومن دعوة لا يستجاب. பயப்படாத அந்த உள்ளத்தில் இருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், பயனற்ற கல்வியில் இருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த பிரார்த்தனைலாம் நாம் அடிக்கடி கேட்டிருக்கோம். இந்த பிரார்த்தனை நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் சுய கட்டுப்பாடோடு தீமையில் இருந்து விலகி வாழ வேண்டுமானால் அதற்கு இறைவனுடைய உதவி வேண்டும். அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட பக்குவத்தை ஏற்படுத்தினால் மட்டும்தான் நம்மால அப்படி வாழ முடியும். எத்தனை பயான்களை கேட்டாலும் எத்தனை மார்க்க உரையை கேட்டாலும் சரிதான், உள்ளளவில் மாற்றம் ஏற்பட வேண்டுமானால்
அதற்கு நம்முடைய உள்ளத்தை அதற்கு நம்மை நாமே பக்குவப்படுத்திக் கொண்டாலே தவிர அந்த மாற்றம் ஏற்படாது என்று சொன்னால் இறைவனிடத்தில் அந்த பக்குவத்தை கேட்டு சுய கட்டுப்பாட்டை கேட்டு நாம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தன்னை தானே இந்த உலகத்தில் சீர்படுத்திக் கொண்டாலே தவிர மறுமை வெற்றி என்பது இல்லை என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்படிப்பட்ட சுய கட்டுப்பாடோடு இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கின்ற இறை அச்சத்தோடு வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக உள்ள இறைவன் உங்களையும் முன்னையும் ஆக்கி அனுபவிமானாகும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று அந்த விடுமுறை நாளை மையப்படுத்தி நம்முடைய திருவிதாங்கூர் கிளையின் சார்பாக 10ஆம் வகுப்பு முதல் உயர்கல்வி படிக்கக்கூடிய காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு தர்பியா என்று சொல்லப்படக்கூடிய நல்லொழுக்க பயிற்சி முகாம் காலை 10 மணி முதல் மாலை வரை நடைபெறுகிறது. இந்த நல்லொழுக்க பயிற்சிங்கிறது அவ்வப்போது நம்மை நாமே சரி செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதானே சொல்றான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டவன் தான் வெற்றி பெற்றான். தன்னை தூய்மைப்படுத்தணும்னு சொன்னா அவ்வப்போது மார்க்க செய்திகள், மார்க்க தொடர்பு, அதை கேட்கக்கூடிய செய்திகளை நம்முடைய வாழ்க்கையோடு உரசி பார்த்து இந்த செய்திகளில் எத்தனை செய்திகள் நம்முடைய செயல்பாட்டில் வந்திருக்கிறது, எத்தனை தீமைகள் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு மனிதனும் தன்னை தானே பக்குவப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு பயிற்சி கூடம் தான் இந்த தர்பியா என்று சொல்லக்கூடிய அந்த பயிற்சி முகாம். இது நம்முடைய கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பயிற்சி முகாமிற்கு வரக்கூடிய மாணவர்கள் பிற கிளைகளில் இருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கும் அனுமதி இருக்கிறது. அந்த அடிப்படையில் வரக்கூடிய 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குள் தர்பியாவுக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கான முன்பதிவை நீங்க செய்து கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை இறுதி நாள் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு அதிக அளவில் நம்முடைய பிள்ளைகளை இது போன்ற நல்லொழுக்க பயிற்சி முகாமிற்கு அனுப்பி வைப்பதன் மூலமாக மார்க்க செய்திகளை அவர்களும் கற்பதற்கு நாம் வழிவகை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக இறைவன் உங்களையும் முன்னியமாக்கி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.